This sermon, The Harvest Time, was delivered on Saturday morning, December 12th, 1964 for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1964 வருடம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற முழு சுவிசேஷ வர்த்தக புருஷருடைய சர்வதேச ஐக்கிய காலை உணவு வேளையில் த ஹார்வெஸ்ட் டைம், அறுப்பு காலம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now Satan's third scheme, we'll get to it quickly because we don't want to take more time than possible. Maybe another 15-20 minutes if you want to go that far. இப்பொழுது சாத்தானின் மூன்றாம் திட்டம். நாம் அதை வேகமாக பார்ப்போம், ஏனெனில் நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு கால் இன்னும் 15-20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வேன். அந்த அளவு நீங்கள் இன்னும் கூடுதலாக கவனிக்க விரும்பினால் நலமாயிருக்கும். His third scheme then, or his third temptation. If the others have failed, this won't. அவனுடைய மூன்றாம் திட்டத்தை அல்லது மூன்றாம் சோதனையை கவனியுங்கள். மற்ற திட்டங்களோ தோல்வியடைந்தாலும் இது தோல்வியடையாது. பாருங்கள். He now offers you a position in the church, like he did Jesus. I'll give you the world. You be the king. I'll make they all belong to me, so I'll give it to you. அவன் இயேசுவுக்கு செய்தது போல இப்பொழுது உங்களுக்கு சபையில் ஒரு பதவியை அளிக்கிறான். இந்த உலகத்தை உமக்கு தருகிறேன். நீர் ராஜாவாய் இருக்கலாம். உம்மை ராஜாவாக்குவேன். அவை யாவும் எனக்கு சொந்தம். எனவே நான் அதை உமக்கு தருகிறேன். Who can make a man a minister? Who can give a man a gift by laying hands on him? God has said in the church. யார் ஒரு மனிதனை ஒரு போதகராக்க முடியும்? யார் ஒரு மனிதன் மேல் கைகளை வைத்து அவருக்கு வரத்தை அளிக்க முடியும்? தேவன் சபையை ஒழுங்கில் வைத்திருக்கிறார். புரிகிறதா? See how they twist the word? Like Eve now, with her new knowing knowledge, she had Adam at her sway. She could do what she wanted to. As soon as she got Adam to accept it. அவர்கள் வார்த்தையை எப்படி திரித்து விடுகிறார்கள் என்பதை பாருங்கள். ஏவாள் தான் பெற்ற புது அறிவை கொண்டு ஆதாமை ஆட்டி வைத்தது போல ஆதாம் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அவள் செய்தவுடனே அவள் தன் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்ய முடிந்தது. But when it comes to Jesus, he didn't accept it. He said, "Get behind me, Satan." ஆனால் அவன் இயேசுவிடம் வந்தபோது அவரோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அப்பாலே போ சாத்தானே என்றார். In other words, let me not misquote it, but just add this to it. It's written, every man shall live by every word of God, not by your proposition. வேறு விதமாய் கூறினால் அதை நான் தவறாக எடுத்துரைக்கவில்லை. அதற்கு விரிவுரை அளிக்கிறேன். மனுஷன் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று உன்னுடைய ஆலோசனை மூலமாய் அல்ல. I'll make you the general overseer, a presbyter, or deacon, or I'll let you play the piano, sister. Huh? See? All these propositions, you're a very popular person. Huh? We need your talent in our church. See? Come to the Word! நான் உம்மை பொதுவான மேற்பார்வையாளராக அல்லது திருச்சபை அலுவலராக அல்லது உதவிக்காரராக அல்லது சகோதரியே உன்னை இசைப்பேடையை இசைக்கச் செய்வேன் என்பதனால் அல்ல. நீர் மிகவும் பிரபலமான ஒரு நபர். உமது திறமையோ எங்களுடைய சபைக்கு அவசியம் என்ற இந்த எல்லா ஆலோசனைகளையும் பாருங்கள். பாருங்கள், வார்த்தைக்கு வாருங்கள். She could rule him or teach him. Same as today's crop. That's the way they do it today. To become a DD, a state president, overseer, district manager, or something like that. How different from Jesus. He stayed with the Word. ஏவாள் ஆதாமை ஆள முடிந்தது அல்லது அவருக்கு கற்றுத்தர முடிந்தது. இன்றைக்கு நடப்பது போல அவ்விதமாகவே அவர்கள் அதை இன்றைக்கும் செய்கிறார்கள். உங்களுக்கு வேத பண்டிதர் பட்டம் அளிக்க உங்களை மாகாண போதகர், மேற்பார்வையாளர், மேலாண்மை தலைவர் அல்லது அது போன்ற ஏதோ ஒன்றை அளிக்க முற்படுகிறார்கள். இயேசுவை காட்டிலும் அது எவ்வளவு வித்தியாசப்பட்டது. அவர் வார்த்தையில் நிலை நின்றார். Now, the next few minutes I want to prove all these things true. See, by both nature and word bring it together. இப்பொழுது அடுத்த சில நிமிடங்களுக்கு இயற்கையை கொண்டும் வார்த்தையை கொண்டும் இவை அனைத்தும் உண்மை என்று நிரூபித்து இவைகளை ஒன்றாக இணைக்க விரும்புகிறேன். This proves he was the Word made flesh and bread. He was the Word made flesh. For he reflected what? The Word only.
அவரே அப்பத்துக்காக வார்த்தை மாம்சமானவர் என்பதை இது நிரூபிக்கிறது. அவர் வார்த்தை மாம்சமானவர். அவர் எதை பிரதிபலித்தார்? வார்த்தையை மாத்திரமே. If you're written epistle, you reflect only the word. Not what the seminary says, what somebody else says, what Miss Jones thinks about, what Dr. So-and-so thinks about, but what God said about it. Let every man's word be a lie, mine be the truth. நீங்கள் எழுதப்பட்ட நிருபமாய் இருப்பீர்களேயானால் நீங்கள் வார்த்தையை மாத்திரமே பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். வேதாகம பள்ளி கூறுவதையோ, வேறு யார் கூறுவதையோ, குமாரி ஜோன்ஸ் அதை குறித்துக் கொண்டுள்ள கருத்தையோ, வேத பண்டிதர் இன்னார் அதை குறித்துக் கொண்டுள்ள கருத்தையோ அல்ல. ஆனால் தேவன் அதை குறித்து என்ன கூறுகிறாரோ அதை மாத்திரமே. எல்லா மனிதனுடைய வார்த்தையும் போய் என் வார்த்தையே சத்தியம். Whosoever shall break the least of these commandments and teach men so. Whosoever shall take one word out of this book or add one word to it. இந்த கற்பனைகளில் மிகச் சிறியதை மீறி ஜனங்களுக்கு அவ்வாறு போதிக்கும் எவனும் ஒருவர் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அல்லது இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால், Man shall not live by bread alone, but by every word proceeding out of the mouth of God. Live eternally by that word. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையினால் நித்தியமாக பிழைத்திருங்கள். Just as source, you have to have dead substance there to live by. You have to have Christ to live by here, or you die. And what is Christ? நீங்கள் சரீர பிரகாரமாக பிழைத்திருக்க செத்த ஒரு பொருள் உங்களுக்கு அவசியம் போல, ஆவிக்குரிய பிரகாரமாக பிழைத்திருக்க கிறிஸ்து உங்களுக்கு அவசியம். இல்லையே நீங்கள் மரித்து விடுவீர்கள். கிறிஸ்து என்னவாக இருக்கிறார்? In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். And you are the same written epistle, one for one age and one for the other, for the light of that hour. But they failed to see it. He reflected only. Others fixed, although only failed in one point, but he didn't. As I said in Revelation 22:18, he said, "Whosoever shall add to this." நீங்கள் அதே எழுதப்பட்ட நிருபமாயிருக்கிறீர்கள். ஒரு காலத்துக்கு ஒன்றும் மற்றொரு காலத்துக்கு ஒன்றுமாக அக்காலத்து ஒளியாய் விளங்குகிறீர்கள். ஆனால் அவர்களோ அதை காண தவறுகிறார்கள். நீங்கள் ஒளியை பிரதிபலிக்க மாத்திரம் செய்கிறீர்கள். மற்றவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தவறி இருந்த போதிலும் இவரோ தவறவில்லை. நான் ஏற்கனவே கூறினபடி வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 18 வசனத்தில் அவர் எவனாகிலும் இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் என்று கூறினார். Now, watch real close now. Matthew 24:24 is striking how that the almost in this last days, Jesus said, the very elected would be deceived by the same. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். மத்தேயு 24:24 மனதில் பதியத்தக்கதாய் உள்ளது. அவர்கள் எப்படி, அதாவது இந்த கடைசி நாட்களில் இந்த காரியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு கூறினார். Watch the spirits in the last days. Now that scripture has to be fulfilled. Do you believe it? ஆவிகளை கவனியுங்கள். கடைசி நாட்களில் வேதவாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் உள்ளது. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Now that was in the last days. The very elected, predestinated, elected to it would be deceived. கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். It's so perfectly, it's so scriptural, it looks so pretty and clear that you can't see a flaw in it anyhow. Only the elected will escape it. அது பிழையின்றி வேத பிரகாரமாக மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் உள்ளது. அதில் நீங்கள் எந்த பிழையுமே காண முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். Now that's what Jesus said. Do you believe it? Would deceive the very elected if it were possible. அப்படித்தான் இயேசு கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சிக்கும். Well, it's perfectly scriptures. You can sit in the natural eye, but you see, that isn't it. அது பிழையற்ற வேதவாக்கியம். அதை நீங்கள் மாம்ச கண்களால் காணலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதுவல்ல. Jesus and Pharisees had that scripture just as perfect as this could be, but by their own interpretation, how do they know he wasn't wrong? Because God vindicated every word that he promised to him, and that is, that's the reason they know he was the Messiah. இயேசு அந்த பரிசேயர்கள் மிகவும் பரிபூர்ணமாக வேதத்தை பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த வியாக்கியானத்தினால் அதை அறிந்திருந்தனர். அவர் தவறல்ல என்று அவர்கள் எப்படி அறிந்து கொண்டனர்? அந்த காலத்தில் தேவன் அவர்களுக்கு அளித்த ஒவ்வொரு வார்த்தையும் ரூபகாரப்படுத்தின காரணத்தால் அப்படித்தான் அவர் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். புரிகிறதா? Now notice, if it was possible, in these days, only one word is needed. That's all Satan had to have to Adam.
Just get him on one word. இப்பொழுது கவனியுங்கள், இந்த நாட்களில் கூடுமானால் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமே அவசியம். ஆதாமை விட செய்ய சாத்தானுக்கு ஒரு வார்த்தை மாத்திரமே அவசியமாக இருந்தது. அவன் ஒரு வார்த்தையை மீறும்படி செய்தான். That's all he has to have today. Just get one thing turned around. That's all he needs. Now you know that's the truth. இன்றைக்கும் அவனுக்கு அவ்வளவுதான் தேவை. ஒரு வார்த்தை மீறும்படி செய்ய அவ்வளவுதான் அவனுக்கு தேவை. இப்பொழுது அது உண்மை என்று உங்களுக்கே தெரியும். To add one or take one, it's total failure. Every bit, every word of God. ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அது முழு தோல்வியாய் உள்ளது. ஒவ்வொன்றும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும். Think now of the interpretation of the seminary. Every one different from the other. There has to be a truth somewhere, and this is it. The Bible. வேதாகம பள்ளிகளில் அளிக்கப்படும் வியாக்கியானங்களை குறித்து இப்பொழுது யோசித்து பாருங்கள். அவை ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாய் உள்ளன. எங்காவது சத்தியம் இருக்க வேண்டும். இதுதான் அது, வேதாகமம். Now, Jesus said, you say, well, Brother Branham, they have the most beautiful worship. Jesus said, in vain do they worship you, teaching for doctrine the theology of man. Not the word, man, his own conception of the word being interpreted. இப்பொழுது இயேசு கூறினார், நீங்கள் நல்லது சகோதரன் பிரணாமே, அவர்கள் மிகவும் அழகான ஆராதனை கொண்டிருக்கிறார்களே என்று கூறலாம். இயேசு மனுஷருடைய கற்பனைகளை, வேத சாஸ்திரங்களை உபதேசங்களாக போதித்து வார்த்தையே அல்ல வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றார். மனிதன் தன் சொந்த கருத்தை கொண்டவனாய் வார்த்தையை வியாக்கியானம் செய்கிறான். As I've said, God don't need no interpreter. He interprets every word himself. See? You don't need somebody to interpret it to you. God interprets it to you when you're willing to accept it. See? That's life. That's life itself. நான் ஏற்கனவே கூறினபடி தேவனுக்கு எந்த வியாக்கியானியும் அவசியமில்லை. அவர் தாமே ஒவ்வொரு வார்த்தையையும் வியாக்கியானம் செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், அதை உங்களுக்கு வியாக்கியானம் செய்ய யாரும் வேண்டியதில்லை. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள சித்தமுடையவர்களாகும் போது தேவனே அதை உங்களுக்கு வியாக்கியானம் செய்து தருகிறார். பாருங்கள், அதுதான் ஜீவன். அதுதானே ஜீவனாய் உள்ளது. Jesus said in vain they worship me. They actually worship God. Cain actually worshiped God in the beginning. இயேசு வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றார். அவர்கள் உண்மையில் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். துவக்கத்தில் காயினோ உண்மையில் தேவனுக்கு ஆராதனை செய்தார். But in vain do they worship me. What's vain? Don't do no good. ஆனால் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீண் என்றால் என்ன? அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. They might say, well, I do this, I dance in the spirit, I speak in tongues, I prophesy, I preach the gospel, but fail. Let your hair grow out. Fail! Well, one thing, you see what happens. The Spirit will leave you right there. That's what's happened to our churches. Fail. அவர்கள் நான் இது செய்கிறேன், நான் ஆவியில் நடனமாடுகிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், நான் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறேன் என்று கூறலாம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தலைமுடியை வளரவிடாமல் கத்திருக்கின்றனர். அந்த ஒரு காரியத்தில் அவர்கள் தவறும்போது என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். ஆவியானவர் உங்களை அங்கேயே விட்டு சென்று விடுவார். அதுதான் நமது சபைகளுக்கு சம்பவித்துள்ளது. அவர்கள் தவறி போயினர். வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஓ, அது ஒரு அழகான ஆராதனை. ஆனால் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அந்த பரிசேயர்கள் அதிகம் படித்த வேத பண்டிதர்கள். அவர்களுடன் ஒப்பிடக்கூடிய எதையாகிலும் இன்று நாம் பெற்றுள்ளோம் என்று கூற துணிச்சல் கொள்ள வேண்டாம். நிச்சயமாகவே கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அது எழுதப்பட்ட விதமாகவே அறிந்திருந்தனர். ஆயினும் அவர்கள் வீணாய் ஆராதனை செய்தனர். அதை சற்று யோசித்து பாருங்கள். வீணாய் பெரிய அழகிய வேதாகம பள்ளிகள், ஆசிரியர்கள், வாலிபர்கள் எல்லாமே, ஆனால் இழக்கப்பட்டார்கள். Same as the wilderness, he said, they all eat manna from that spiritual rock in the wilderness. They all drink from that rock. I mean, and they all eat manna out of it. And Jesus said, and they're everyone dead. வனாந்திரத்தில் நடந்தது போல அவர் எல்லோரும் வனாந்திரத்தில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். எல்லோரும் மன்னாவை புசித்தார்கள் என்றார். மேலும் இயேசு அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். Death means eternally separated. Why?
because they failed to believe the promise of God. மரணம் என்பது நித்தியமாக பிரிக்கப்படுதல் என்றே பொருள்படுகிறது. ஏன்? அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க தவறினர். Oh, I hate to keep you like this, but I just have to say it. Look, I won't take a minute on this. ஓ, உங்களை இவ்வளவு நேரமாக பிடித்து வைக்க எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இதை நான் கூறியாக வேண்டும். பாருங்கள், இதை கூற நான் ஒரு நிமிடத்துக்கு மேல் எடுத்துக்கொள்ள மாட்டேன். Every one of the people come out under the pillar of fire. They come out in the wilderness, believing God, marched on. அவர்கள் ஒவ்வொருவரும் அக்கினி சமத்தின் கீழ் வெளிவந்து அவர்கள் வனாந்திரத்தை அடைந்து தேவனை விசுவாசித்து பவனி சென்றனர். But when they come to see the obstacle, when the ten come back and said, we can't take the land. Oh, my, there are giants there. There's this, that, the other. We can't do it. It's impossible. ஆனால் அவர்கள் தடங்களை கண்டபோது 10 பேர் திரும்பி வந்து, நாமோ தேசத்தை கைப்பற்ற முடியாது. ஓ என்னே, அங்கு ராட்சதர் இருக்கிறார்கள். அவர்கள் இது அது மற்றது. அவர்கள் நம்மால் முடியாது, அது கூடாத காரியம் என்று கூறினார்கள். But what did Caleb and Joshua? They still the people. They said we were more than able to take it. Wow, those people were looking what they could see. So looking at what they could see. But Caleb and Joshua was looking at the promise of God. God said, I have given you that land. Go get it. ஆனால் காலேபும் யோசுவாவும் என்ன செய்தனர்? அவர்கள் ஜனங்களை அமர்த்தி நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றனர். ஏன்? அந்த ஜனங்கள் அவர்களால் என்ன காண முடிந்ததோ பாருங்கள், அவர்களால் காண முடிந்ததையே பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் காலேபும் யோசுவாவும் தேவன் அளித்த வாக்குத்தத்தை நோக்கிக் கொண்டிருந்தனர். தேவன் அந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன், நீங்கள் போய் கைப்பற்றுங்கள் என்றார். Now, Hebrews the 6th, if I could quote it, for it is impossible for them which were once enlightened and have tasted of the Holy Ghost, the power of the world to come, if they shall fall away again. Deny, walk away. இப்பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நான் எடுத்துரைக்க கூடுமானால் நலமாயிருக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையுமே ருசி பார்த்தும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், like those fellows come out there and eat the grapes from over on the other land, stood there, and when it come to following the word on through, they said we can't do it, and they died in the wilderness. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று அங்கிருந்த திராட்சை பழங்களை புசித்த அந்த நபர்களைப் போல, ஆனால் வார்த்தையை பின்பற்றும் விஷயத்திற்கு வந்தபோது அவர்களோ நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போயினர். That's where we got. We tasted the good word of God, but the full promise, no, we can't do that. See? Because Dr. So-and-so or somebody else says we can't do it. That's for the apostles. That's another day. There you die. அந்த நிலையைத்தான் நாம் அடைந்துள்ளோம். நாம் தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தோம், ஆனால் முழு வாக்குத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் போது இல்லை இல்லை, நாம் அதை செய்ய முடியாது. பாருங்கள், ஏனெனில் வேத பண்டிதர் இன்னார் அல்லது இன்னும் வேறு சிலர் நாம் அதை செய்யவே முடியாது என்று கூறுகிறார்கள். அது அப்போஸ்தலர்களுக்கானதாம், அது வேறொரு நாளுக்கானதாம் என்று கூறிவிடுகிறோம். அங்கேயே நீங்கள் மறித்து விடுகிறீர்கள். பாருங்கள், எல்லா வேத வாக்கியங்களும் ஒன்றாக இணைகின்றன. அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றாக இணைகிறது. அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட எந்த தத்துவத்தினாலும் முறையினாலும் அளிக்கப்பட முடியாது. அது பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே வெளிப்பட வேண்டும். இயேசு, பிதாவே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றார். வேகமாக நம்மால் முடிந்தவரை நாம் அடுத்த கருத்துக்கு செல்வோம். வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். Oh, morally good, but called by Jesus devils. Them learned theologians. Jesus said you're devils, and the works of your father you'll do. அந்த படித்த மேதைகளான பரிசேயர்கள், அவர்களோ நல்லொழுக்கம் உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் இயேசுவினால் பிசாசுகள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த படித்த வேத பண்டிதர்கள், இயேசுவோ நீங்கள் பிசாசுகள், உங்கள் பிதாவின் கிரியைகளையே நீங்கள் செய்வீர்கள். You garnish the tombs of the prophets, but your fathers back in that same time, then prophets come forth to tear down those religious systems. That's what they done. நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை அலங்கரிக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் இருந்த உங்கள் பிதாக்களும் அதையே செய்தார்கள் என்றார். தீர்க்கதரிசிகளோ அந்த மார்க்க சம்பந்தமான முறைமைகளை கிழித்தறியவே தோன்றினர். அதைத்தான் அவர்கள் செய்தனர். Prophets, where does the word come? To a theologian or a prophet? Not to the theologians in the school, it comes to a prophet. Always God never changes his system, never.
Always has, always. தீர்க்கதரிசிகள் யாரிடத்துக்கு வார்த்தை வருகிறது? ஒரு வேத பண்டிதரிடத்திலா அல்லது ஒரு தீர்க்கதரிசியிடத்திலா? வேத பண்டிதரிடத்திலும் வேதாகம பள்ளிகளிடத்திலும் அது வருவதே கிடையாது. அது எப்பொழுதுமே தீர்க்கதரிசியிடத்திற்கே வருகிறது. தேவன் தமது முறைமைகளை ஒருபோதும் மாற்றுவதில்லை. எப்பொழுதும் அவர் அதே முறையை கையாண்டு வருகிறார். Not to a group, to an individual. Never to a group, individual. Yes, sir. A prophet. ஒரு குழுவுக்கல்ல, ஒரு தனிப்பட்ட நபருக்கே. ஆமையா, ஒரு தீர்க்கதரிசிக்கே. And they said, Jesus said, you garnish the tombs of the prophets and your fathers put them in there. And they're doing the very same thing, the blindness of Satan's seminary. இயேசு, உங்கள் பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அவர்களை அடக்கம் பண்ணின கல்லறைகளை நீங்கள் அலங்கரிக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அதையே சாத்தான் குருடாக்கி போட்ட வேதாகம பள்ளிகளில் செய்து வருகின்றனர். புரிகிறதா? And now Pentecost, keep your nose out of that world council of churches. இப்பொழுது பெந்தேகோஸ்தையினரே, உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திலிருந்து விலகியிருங்கள். You ministers here, you write into headquarters to these people. Now you won't have to write to the assemblies and many of them because they done set the thing out. They want nothing to do with it. இப்பொழுது இங்குள்ள ஊழியர்களே, நீங்கள் ஜனங்களுக்கு தலைமை அலுவலகத்தில் எழுதுங்கள். நீங்கள் அசம்பிளி ஸ்தாபனத்துக்கு எழுத வேண்டிய அவசியம் வராது. ஏனெனில் அவர்கள் அத்தோடு எந்த தொடர்பு கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் செய்துவிட்டனர். பாப்டிஸ்ட் சகோதரர்களே, நீங்களும் அதிலிருந்து விலகியிருங்கள். அது வந்து கொண்டிருக்கும் மிருகத்தின் முத்திரை என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? நீங்கள் வேத வாக்கியங்களை குறித்து அறிந்திருப்பீர்களேயானால் அதை விழுங்கப் போவது யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். வார்த்தை உங்களில் பிரதிபலிக்குமானால் அந்த காரியத்திலிருந்து விலகியிருங்கள். உங்கள் ஸ்தாபனம் அதற்குள்ளாக விரைந்து ஓடும். நீங்களும் அதில் சேராவிட்டால் உங்கள் ஸ்தாபனம் உங்களை சபையிலிருந்து தள்ளிவிடும். நீங்கள் ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டதில் சேராமல் இருக்க முடியாது. நீங்கள் அதில் சேர வேண்டும். இல்லாவிடில் உங்கள் ஸ்தாபனத்தை விட்டு வெளியேற வேண்டும். Then you showed yourself. Exactly. God bless you if you do it. Hard to tell how many will do it, but some will, no doubt. Yes, sir. அப்பொழுது நீங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்கவில்லை என்பதை காண்பிக்கிறீர்கள். முற்றிலுமாக நீங்கள் அப்படி செய்வீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அப்படி செய்வார்கள் என்று கூற முடியாது. ஆனால் சிலர் அப்படி செய்வார்கள். சந்தேகமே இல்லை. ஆமையா. Deceived, and Jesus called them devils. வஞ்சிக்கப்பட்டவர்கள். இயேசு அவர்களை பிசாசுகள் என்று அழைத்தார். Now, but when Jesus was standing there, what? Every temptation, he rebuked it with the word and stood there by the word. God vindicated him. ஆனால் இயேசுவோ அங்கு நின்று கொண்டு என்ன? ஒவ்வொரு சோதனையும் அவர் அதை வார்த்தையினால் கடிந்து கொண்டு வார்த்தையினால் அங்கே நிலைத்திருந்தார். தேவன் அதை ரூபகாரப்படுத்தினார். Like other night I preached on Michelangelo. How many has ever forest lawn seen Moses' monument there by Michelangelo? அன்று ஒரு இரவு நான் மைக்கேல் ஆஞ்சலோவை குறித்து பிரசங்கம் செய்தது போலவே எத்தனை பேர் ஃபாரஸ்ட் லான் என்ற இடத்தில் உள்ள மைக்கேல் ஆஞ்சலோ உண்டாக்கின மோசேயின் சிலையை பார்த்திருக்கிறீர்கள்? That was a striking. When I went in there first time and seen it, Michelangelo almost spent his lifetime on making in his mind. He had what Moses ought to look like, and he wanted to get him fixed before he died. அதை முதன்முறையாக நான் அங்கு சென்று கண்டபோது அது என்னை கவர்ந்தது. மைக்கேல் ஆஞ்சலோ ஏறக்குறைய தன் வாழ்நாள் முழுவதும் மோசே எப்படி இருந்தான் என்று தன் கற்பனையில் கொண்டிருந்த கருத்து அனைத்தையும் சின்னமாக உருவாக்கினான். அவன் மரிப்பதற்கு முன்பு அந்த சிலையை உண்டாக்கி முடித்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அவன் கல்லை இங்கு செதுக்கி அங்கு உடைத்து இங்கு மெருகேற்றி இப்படியாக அநேக ஆண்டுகள் செலவழித்து வந்தான். முடிவில் அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அவன் அந்த சிலையை செய்து முடித்த போது அவன் கையில் ஒரு கந்தை துணியை வைத்துக் கொண்டு இப்படி பின்னோக்கி நின்று அதை இந்த விதமாக பார்த்தான். அவன் மோசேயை குறித்து கேள்விப்பட்ட அன்று முதல் தன்னுடைய மனதில் மோசே எப்படி இருப்பான் என்று கொண்டிருந்த கற்பனை சிலை வடிவில் அவனுக்கு முன்பாக நின்றது. அவனுடைய வேலைப்பாட்டினால் அவன் அதிக உற்சாகம் கொண்டு ஒரு சுத்தியலை கையில் எடுத்து அந்த சிலையின் காலில் அடித்து, மோசே பேசு
என்றாராம். மோசேயின் சிலை அவ்வளவு தத்ரூபமாக இருந்த காரணத்தால் அது பேசும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். காலில் ஏற்பட்ட பழுது இப்பொழுதும் உள்ளது. அது முழுமையான ஒரு பரிபூர்ணமான சிலையாக அமைந்துள்ளது. ஆனால் இப்பொழுது அதன் வலது காலில் ஒரு துண்டு உடைந்து வந்து விட்டது. ஃபாரஸ்ட் லானில் அதை சென்று பாருங்கள். நீங்கள் கதவுக்குள் நுழையும் அந்த இடத்தில் மூல சிலையை போல உண்டாக்கப்பட்ட சிலையை காணலாம். மைக்கேல் ஆஞ்சலோவின் மோசே அவனுடைய சிறந்த வேலைப்பாடு அவனுடைய வாழ்க்கையை முத்தரித்தது. தேவன் ஒரு சிறந்த சிற்பி, உண்மை. அவர் தம்மை பிரதிபலிக்க மனிதனை தமது சாயலில் உண்டாக்கினார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அவர் ஆதாமை சோதித்தார். அவன் தோல்வியடைந்தான். மோசே தோல்வியடைந்தான். மற்ற எல்லோருமே தோல்வியடைந்தனர். ஆனால் இங்கு பரிபூர்ணமான ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா! அது என்ன? அவர் வம்சத்தில் தோன்றின தேவனை என்று அதை காட்டிலும் குறைவுள்ளவர் அல்ல. அவரில் பிரதிபலித்த வார்த்தை தேவத்துவத்தின் பரிபூரணத்தின் மாம்சத்தில் கொண்டு வந்தது. ஒரு தீர்க்கதரிசியே அல்ல, இருப்பினும் அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஒரு மனிதன் அல்ல, இருப்பினும் அவர் மனிதனாய் இருந்தார். யூதர்களே, அவர் உங்களுடையவர் என்று உரிமை கோர முயற்சிக்காதீர்கள். அவர் யூதனும் அல்ல, புறஜாதியும் அல்ல. அவர் தேவன். பாருங்கள், உங்கள் ரத்தம் எதுவோ அதுதான் நீங்கள். பாருங்கள், நீங்கள் வம்சமாய் இருக்கிறீர்கள் என்பது உண்மைதான். Of course, Mary didn't have no conception with the Holy Ghost giving her a sensation. God the Father created a germ or egg in Mary and a blood cell in her also, and it was the blood of God. உண்மையாகவே மரியாள் பரிசுத்தாவி மரியாளுக்கு உணர்ச்சியை கொடுத்ததன் விளைவாக அவள் கர்ப்பம் தரிக்கவில்லை. பிதாவாகிய தேவன் ஒரு கிருமியை, ஒரு முட்டையை மரியாளுக்குள், அவளுக்குள் ஒரு இரத்த அணுவை சிருஷ்டித்தார். அது தேவனுடைய இரத்தமாயிருந்தது. The blood comes from the male sex, so it wasn't the hemoglobin in the blood. It has to come from the father. Or the baby can't even take its mother's disease like TB. He can inherit it from the breast of the mother, but not inherit it. He can breathe it and catch it, but she cannot take it from the mother because she's free from it. It's not his mother's blood. ரத்தம் ஆணிலிருந்து உண்டாகின்றது. செந்நிற இரத்த அணுக்களும் ரத்தமும் தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆகையால் தான் ஒரு குழந்தை காசநோய் போன்ற தாய்க்குள்ள வியாதியினால் பாதிக்கப்படுவதில்லை. தாயின் சுவாசத்தின் வழியாக அது குழந்தைக்கு பரவ வழி உண்டு. ஆனால் அதை தாயிலிருந்து பிறப்பின் மூலம் பெற முடியாது. ஏனெனில் அது பரவுவதற்கு அதில் தாயின் ரத்தம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு யூதனின் ரத்தமோ அல்லது புறஜாதியானின் ரத்தமோ இருக்கவில்லை. அது யெகோவாவே சிருஷ்டித்த ரத்தமாகும். அவர் தேவனுடைய ரத்தமாயிருந்தார். நாம் தேவனுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் கூறியுள்ளது. அது ஒரு யூதனின் ரத்தமும் அல்ல, ஒரு புறஜாதியின் ரத்தமும் அல்ல. அப்படிப்பட்டது உடலுறவின் மூலம் வரும் ரத்தம். ஆனால் இதுவோ தேவனுடைய ரத்தமாயிருந்தது. இப்பொழுது கவனியுங்கள். அவர் அந்த பரிபூர்ணமானவரை கண்டபோது அவரை அடித்து பழுதுபடுத்தினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் என்று ஏசாயா உரைத்துள்ளார். அவர் என்னவாயிருந்தார்? அவர் பரிபூர்ண வார்த்தை பிரதிபலித்த அப்பமாயிருந்தார். அதை ஒவ்வொரு மனிதனும் புசித்து பிழைக்க வேண்டும். Of God's word that can be ground and put into 4 gospels, 66 books, and man shall live by that and that alone and every word of it. Amen. அவர் அரைக்கப்பட்டு 4 சுவிசேஷங்களிலும் வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலும் போடப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னும் கோதுமையாக இருந்தார். மனிதன் அதை கொண்டு மாத்திரமே பிழைக்க முடியும்.
அதன் மூலமாக மட்டுமே அதன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். ஆமென். That was Michelangelo's masterpiece. When God could see himself reflected in a man, he had that perfect man created in his own image. அதுவே மைக்கேலாஞ்சலோவின் சிறந்த வேலைப்பாடு. தேவன் தம்மை ஒரு மனிதனில் பிரதிபலிப்பதை காண வேண்டும் என்று கருதி அந்த பரிபூர்ண மனிதனை தம் சொந்த சாயலிலே உண்டாக்கினார். Oh my, what a man. He had to die for all of us. We could stay on that, but we won't. He had to die for all of us. ஓ, என்ன ஒரு மனிதன்! அவர் நம்ம எல்லோருக்காகவும் மரிக்க வேண்டியதாக இருந்தது. நாம் அதன் பேரில் பேசி நீண்ட நேரம் தரித்திருக்க கூடும், ஆனால் நமக்கோ நேரமில்லை. அவர் நம்ம எல்லோருக்காகவும் மரிக்க வேண்டியதாக இருந்தது. And he died, the perfect one, that we imperfect could be made perfect in him by partaking of every word of his Bible. பரிபூர்ணமற்ற நாம் அவருடைய வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் பங்கு கொண்டு பரிபூர்ணமடைய வேண்டும் என்று கருதி பரிபூர்ணமான அவர் மரித்தார். Now, then he raised him up again for our justification, that we have a right, as a raised Jesus, that he is sure now to minister to us every word of God, that we should live by. அதன் பின்னர் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக தேவன் அவரை எழுப்பி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் நம்மை உரிமை உள்ளவர்களாக்கினார். அவரோ இப்பொழுது இங்கிருந்து கொண்டு நாம் படைத்திருக்கும்படிக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அருளுகின்றார். Now, quickly now, and then we're closing. இப்பொழுது வேகமாக அதன் பிறகு நாம் முடிப்போம். Now the second Eve bride. Now the first bridegroom, Adam, had to be brought up through a long string of prophets and so forth. They come out perfect and then had to die in order to be bred for the rest of it. இப்பொழுது மணவாட்டியாகிய இரண்டாம் ஏவாள், இப்பொழுது முதலாம் மணவாளன் ஆதாம், அது அநேக தீர்க்கதரிசிகளின் வழியாக வந்து பரிபூர்ணமடைந்து மற்றவர்களுக்கு அப்பமாக இருப்பதற்காக மரிக்க வேண்டியதாக இருந்தது. Now, what about Eve? She has to do the same thing. But when Jesus comes, remember, Eve was a woman. The church always is a woman represented in the Bible because she's bride. ஏவாளை குறித்து என்ன? அவளும் அதையே செய்ய வேண்டும். ஆனால் இயேசு வந்தபோது நினைவில் கொள்ளுங்கள், ஏவாள் ஸ்திரியாயிருந்தாள். சபையானது வேதாகமத்தில் எப்பொழுதுமே ஒரு ஸ்திரியாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவள் மணவாட்டியாயிருக்கிறாள். Now watch what she did. She tried to persuade him to her doctrine. As long as she had preached just what they thought, he was a great fellow. But one day he began to speak and said, I and the Father are one. இப்பொழுது அவள் என்ன செய்தாள் என்று கவனியுங்கள். அவர் அவளுடைய போதகத்தை கைக்கொள்ள இணங்க வைக்க வேண்டும் என்று அவள் முயன்றாள். அவர்கள் நினைத்ததை பிரசங்கிக்கும் வரைக்கும் அவர் ஒரு மகத்தான நபராயிருந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறி பேசத் துவங்கினார். You make yourself equal with God. Oh my, we want nothing to do with that fellow anymore. ஓ, உன்னை தேவனுக்கு சமமாக்கிக் கொள்கிறாய். பாருங்கள், ஓஹோ, என்ன அந்த நபரிடம் இனிமேல் நாங்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டோம். And all these other things he began to say. Except you eat the flesh of the Son of Man. What do you think a doctor would have thought sitting there? What do you think any man would just come and thinking? You got to eat my flesh and drink my blood. அவரோ, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் இருந்தால் என்பது போன்ற இந்த மற்ற அநேக காரியங்களை கூற ஆரம்பித்தார். அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மருத்துவர் என்ன நினைத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சாதாரண அறிவு கொண்ட எந்த மனிதனும் நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்பதை கேட்டபோது என்ன நினைத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? They said, this man's a vampire, not a minister. Stay away from that man. He's crazy. Stay away from him. But it was the truth. It was the truth. Except you eat it, you'll perish. You'll all die if you don't eat it. அவர்களோ, இந்த மனிதன் ரத்தத்தை குடிக்கும் போதும் போதகர் அல்ல, அந்த மனிதனிடத்திலிருந்து விலகுங்கள், அவர் ஒரு பைத்தியக்காரர், அவரிடமிருந்து விலகுங்கள் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் அவர் கூறினது சத்தியமாயிருந்தது. பாருங்கள், அது சத்தியமாயிருந்தது. நீங்கள் அதை புசியாமல் இருந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். நீங்கள் அதை புசிக்காவிட்டால் நீங்கள் யாவரும் மரிப்பீர்கள். That's the same thing today. The bread and wine is only a symbol. Don't let that natural thing get you down. You've got to eat Christ, which is the word that you live by. Every word that precedes the whole Bible from Genesis to Revelation. அது இன்றைக்கும் அதே காரியமாக உள்ளது. அப்பமும் திராட்சரசமும் ஒரு அடையாளமாக உள்ளது. அந்த இயற்கை பொருட்களை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவை புசிக்க வேண்டும். அப்படித்தான் நீங்கள் பிழைப்பீர்கள். புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துற விசேஷம் முடிய உள்ள முழு வேதாகமத்தையுமே. Now, the second Eve, watch her. She was created anew like he was at the day of Pentecost, filled with the Spirit and fed by the Word. Amen. Now I'm getting religious. I feel good. இப்பொழுது இரண்டாம் ஏவாள், அவளை கவனியுங்கள். அவள் அவரைப் போல
புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டாள். பெந்தேகோஸ்தே நாளில் அவள் ஆவியினால் நிறைந்து வார்த்தையினால் போஷிக்கப்பட்டாள். ஆமென். நான் இப்பொழுது பக்தி பரவசம் அடைகிறேன். எனக்கோ நல்லுணர்வு தோன்றுகிறது. That first church, that first Eve, which was to be Christ's bride. How many can say amen to that? அந்த முதலாம் சபை, அந்த முதலாம் ஏவாள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க வேண்டியவள். எத்தனை பேர் அதற்கு ஆமென் என்று கூற முடியும்? She was to be Christ's bride. She was born at Pentecost. Not in Nicaea, Rome, not in London, England, or not in the United States. அவள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க வேண்டியவள். அவள் பெந்தேகோஸ்தே என்று பிறந்தாள். அவள் ரோமாபுரியில் இருந்த நிசாயாவில் பிறக்கவில்லை. இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் பிறக்கவில்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிறக்கவில்லை. Not in Germany with Luther. Not in England with Wesley. Not in the United States with Pentecostals, so-called. லூத்தரின் காலத்தில் ஜெர்மனியில் பிறக்கவில்லை. வெஸ்லியின் காலத்தில் இங்கிலாந்தில் பிறக்கவில்லை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெந்தேகோஸ்தினர் என்று அழைக்கப்படுபவரிடம் பிறக்கவில்லை. She was born on the day of Pentecost. She was spirit-filled, and she was spirit-filled and word-fed. Every word that proceeded out of the mouth of God. அவள் பெந்தேகோஸ்தே நாளில் பிறந்தாள். அவள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாள். அவள் ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் போஷிக்கப்பட்டார். Even to Judas and all, they said to take everything just word by word. A real blooming plant on God's earth representing Him. Another bride tree. ஓ, அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது தேவனுடைய பூமியில் உண்மையாகவே மலர் பூத்து வளரும் மணவாட்டி மரமாக அவரை சுட்டி காண்பிக்கிறது. His word of promise reflected Him in her. They had to take notice to Peter. They hadn't been to a seminary. They know that. அவருடைய வாக்குதத்தின் வார்த்தை அவரை அவளில் பிரதிபலிக்க செய்தது. அவர்கள் பேதுருவின் மேலும் மற்றவர்கள் மேலும் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. அவர்கள் எந்த வேதாகம கருத்தரங்கிற்கும் செல்லாமல் இருந்தனர். ஆனாலும் அவர்கள் அந்த வார்த்தையை அறிந்திருந்தனர். They hadn't been to any Bible school, some theological seminary. They had no education because they couldn't even write their own name. The Bible said they were ignorant and unlearned. அவர்கள் எந்த வேதாகம பள்ளிக்கும் எந்த வேதாகம கருத்தரங்கிற்கும் சென்றதே கிடையாது. அவர்களுக்கோ படிப்பறிவும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த பெயரையும் கூட எழுத முடியாதவர்களாக இருந்தனர். வேதமோ அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் என்பதாக உரைத்துள்ளது. But what happened? They had to take note. They'd been with Jesus. But there He was in them, reflecting His promise. Hallelujah. Glory to God. That's what we need in this age. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் அவர்களுக்குள் இருந்து கொண்டு அவருடைய வாக்குதத்தை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அதுவே இந்த நாளில் நமக்கு தேவையாயிருக்கிறது. His word reflected Him in her, the church. She was a live by every word that proceeded out of the mouth of God. அவருடைய வார்த்தை அவரை சபையாகி அவளில் பிரதிபலித்தது. அவள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்தாள்.